Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 34:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை மேன்மைப்படுத்துவதை தவிர வேறு உலகத்தில் நமக்கு சிறப்பு என்ன உண்டு? ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்க தீர்மானியுங்கள். முக மலர்ச்சியோடு உற்சாகமாய் அவரை ஸ்தோத்தரிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தரை துதிப்பதில் 2 விதங்கள் இருக்கின்றன. ஒன்று சாதாரண துதி, அடுத்தது கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் துதி. சாதாரண துதி என்பது எது? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது துதிக்கிற துதியே சாதாரண துதி. அதாவது புதிதாக வேலை கிடைக்கும் போது அல்லது ஏதாவது சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் போது தேவனை துதிப்பீர்கள். இது இயற்கையான சாதாரணமான துதி. எல்லாம் நன்மையும் ஆசீர்வாதமுமாக இருக்கும்போது கர்த்தரை துதிப்பது பெரிய காரியமல்ல. கலக்கம், துயரம் ஏற்படும் நேரங்களிலும் இருளின் அந்தகார வேளைகளிலும் எல்லாமே உங்களுக்கு எதிரடையாக நடக்கிறது போல உள்ள சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற துதிதான் மகிமையான துதி. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தந்தருளுவார். கர்த்தருடைய வார்த்தையே அந்த பட்டயம். இதனால் இருளின் அந்தகாரத்தை வெளிச்சமாக்கி கொண்டு சத்துருக்களை சங்கரிப்பீர்கள். இது ஒரு பெரிய ரகசியமாகும். உதாரணமாக பக்தனாகிய யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்பாராத சோதனைகள் அவர் மேல் வந்து கொண்டே இருந்தன. என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்குகிற வேளை. ஒரே நாளில் வீடு இடிந்து அவருடைய 10 பிள்ளைகளும் அகோரமாய் மரித்து போனார்கள். ஆசைக்கு ஒரு பிள்ளை கூட மீதியாய் இருக்கவில்லை. அவருடைய வேலைக்காரர்கள் ஒரே நாளில் சிறைப்பிடிக்கப்பட்டும் வெட்டுண்டும் போனார்கள். வானத்திலிருந்து அக்கினி விழுந்து மிருக ஜீவன்களை அடித்தது. பகைவர்கள் கால்நடைகளை மொத்தமாய் கவர்ந்து கொண்டு சென்றார்கள். எல்லாமே அவருக்கு விரோதமாய் நடந்தன. மனைவி கூட அவருக்கு சத்துருவாய் மாறி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனாலும் யோபு பக்தன் துதியின் வல்லமையை அறிந்திருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவர் கர்த்தர் பேரில் உள்ள நம்பிக்கையை இழக்கவில்லை. முடிவு என்ன? துயர நேரத்திலும் யோபு பக்தன் துதித்ததினால் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நடப்பவை எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கின்றனவோ? வீட்டில் சுகவீனங்களும், வேலையில்லா திண்டாட்டங்களும், பற்றாக்குறைகளும், கடன் பிரச்சனைகளும், ஆகாரத்துக்கு கூட வழியில்லாத நிலையும் உங்களை வாட்டுகின்றனவா? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று யோபு பக்தனை போல உறுதியாய் தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தரை எப்போதும் எல்லா நேரங்களிலும் துதிக்கிற அனுபவத்தை கொண்டவனாய் தாவீது இருந்தான். இளம் வயதிலிருந்தே ஆண்டவரை தேடின, அவரை நேசித்த ஒரு மனிதனவன். அவனுடைய வாழ்க்கையில் கூடவே பாடுகளும் எதிர்பாராத பயங்கரமான சம்பவங்களும் வரத்தான் செய்தன. எனினும் அவன் அவைகள் ஒன்றுக்கும் பயப்படாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான். இது நிமித்தமாக கர்த்தர் அவன் வாழ்வை பொறுப்பெடுத்து கொண்டார்.
ஒருவரும் அவனை எளிதில் கீழே தள்ளிவிட முடியாதபடி அவரே அவனை தூக்கி நிறுத்தினார். உயர்வையும் உன்னத ஸ்தானத்தையும் வாழ்க்கையில் அருளி செய்து தம் அடியானாகிய தாவீதை அவர் ஆச்சரியமான விதங்களில் காப்பாற்றினார், கனப்படுத்தினார். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். ஒரு குடும்பத்தார் போதகரிடம் வந்து, ஐயா, எங்களுடைய வீடு இருளடைந்து போயிருக்கிறது. இரவிலே பயமும் அந்தகாரமும் திகிலும் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிசாசுகளின் போராட்டத்தால் சட்டிப்பானை உருளுகிறது, படுக்கையாடுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பயத்தினாலும் வேதனையினாலும் தவிக்கிறோம் என்றார்கள். அந்த போதகர் அவர்களை பார்த்து அமைதியாக, நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதே இல்லை, துதிப்பதே இல்லை, குடும்ப ஜெபம் செய்வதே இல்லை, கர்த்தரை கம்பீரமாக பாடுகிற சத்தம் உங்களுடைய வீட்டில் எழும்புவதே இல்லை, உண்மைதானே என்று கேட்டார். அவர்கள் தலை குனிந்து உண்மை என்று ஒப்புக்கொண்டார்கள். வெளிச்சம் இல்லாததினால் இருளின் ஆதிக்கங்கள் பெருகும். துதி இல்லாததினால் கவலைகளும் சோர்வுகளும் மேற்கொள்ளும். இருளை விளக்க தீபத்தை ஏற்றி வையுங்கள், சாத்தானை விளக்க கர்த்தரை துதியுங்கள் என்றார் அந்த போதகர். தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்றார் அவர். எக்காலத்திலும் துதியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் துதியுங்கள், எல்லாவற்றிலும் துதியுங்கள், எல்லாவற்றிற்காகவும் துதியுங்கள், எல்லா மனுஷருக்காகவும் துதியுங்கள். எந்த பிரச்சனையிலும் துதிக்க முடியுமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், துதிக்க முடியும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் எந்த சூழ்நிலையிலும் துதிக்க முடியும். இழப்பு நேரங்களில் துதிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். தாராளமாக துதிக்க முடியும். யோபு அப்படி துதித்தாரல்லவா? தனக்கு அருமையான லாசரு மரணமடைந்த போது இயேசு கிறிஸ்து தம் கண்களை வானத்திற்கு நேராய் ஏறெடுத்து, பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்தாரல்லவா? ஆம், கர்த்தரை இழப்பின் நேரத்தில் கூட துதிக்க முடியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது எந்த சூழ்நிலையில் துதித்தார் தெரியுமா? 34ஆம் சங்கீதத்தின் முன்னுரையை வாசித்து பாருங்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதை ஒரு பக்கம் சவுல் விரட்டுகிறான், மறுபக்கம் அபிமெலேக்கு சந்தேகிக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் தாவீதால் உற்சாகமாய் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று ஸ்தோத்தரிக்க முடிந்தது அல்லவா? பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களாக. நீங்கள் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதிருங்கள். கர்த்தரை துதிக்கிற துதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எப்பொழுதும் அவரை துதியுங்கள். அதுவே ஆசீர்வாதங்களுக்கான வழி. ஜெபம். அன்பு இரட்சகரே, துதித்தல் எத்தனை இன்பமானது என்பதை நானும் உணர்ந்து என் நிலைமையிலும் அதில் ஜாக்கிரதையாயிருக்க எனக்கும் கிருபை தாரும். என் வாழ்வில் உள்ள குறைவுகளையெல்லாம் மாற்றி உமக்கு பிரியமானபடி சங்கீதக்காரன் தாவீதை போல் துதி செலுத்துவதில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க இன்று முதல் அருள் தாரும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் தாவீதை போல உம்மை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்தையும் அதன் மூலமாய் உம்முடைய பிரசன்னத்தையும் உணர இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை துதிக்கின்ற இருதயத்தை எனக்கு தந்தருளும். இன்றைக்கு உம்மை துதிக்கவும் உமது மகிமையான காரியங்களை சொல்லி உம்மை புகழவும் தீர்மானித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வில்
உள்ள குறைவுகளை எல்லாம் மாற்றி உமக்கு பிரியமானபடி சங்கீதக்காரன் தாவீதை போல் துதி செலுத்துவதில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க இன்று முதல் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.